தோசை ஊற்றும் போது தோசை கல்லில் ஒட்டுதா, அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. கல்லில் ஒட்டிகிட்ருக்க தோசை எல்லாத்தையும் சுத்தமாக நீட்டாக க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. சூடான கல் மேலே நல்லா தண்ணி தெளித்து அதை நல்லா தொடச்சி விட்டுருங்க. இது கல்லோட டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுட்டு ஒரு ஆனியனை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி நல்லா கல்லில் தேய்ச்சி விடணும். கண்டினியூஸாக ஒரு நிமிஷத்துக்கு கல்லில் தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள், ஒட்டாமல் கல்லில் சூப்பராக வரும். இந்த வீடியோ நான் லைவாக ரெக்கார்ட் பண்ணது பாருங்கள். அடுத்த தோசையை எவ்வளோ ஒட்டாமல் வருது. அடுத்தடுத்து நீங்கள் ஊற்ற போகிற தோசை இன்னும் பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் தோசை உங்கள் கல்லில் ஒட்டுச்சுன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். கேஸ்ட் அயனை பொறுத்தவரை எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே சொல்யூஷன் இந்த ஆனியன் தாங்க. தோசை ஒட்டுதா, ஆனியன் தேய்ங்க. துருப்பிடிச்சிருச்சா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஆனியன் போட்டு வதக்குங்க. ஸ்டிக்கி பிசு இஷ்யூஸ் எதாவது இருக்கா, நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஆனியன் வதக்கி விடுங்க. அவ்வளோதான். கீப் காம் அண்ட் யூஸ் ஆனியன்.